இப்போ பார்க்க போகிறது half life of a reaction. ரியாக்ஷனோட half life அதை பார்க்க போகிறோம். Time required for the reactant's concentration to reach half of its initial value. அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் போயிட்டுருக்குன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அது வந்துட்டு எப்போ எக்ஸாக்டாக half வருதோ அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்துட்டு half life of a reaction. ஓகேவா? இது எப்பயுமே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்துட்டு half life வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? 0 ஆர்டருக்கு சேஞ்ச் ஆகும், செகண்ட் ஆர்டருக்கு சேஞ்ச் ஆகும், ஆனால் ஃபஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் half life அப்படியே தான் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்துட்டு டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம், இந்த டீ இருக்குது இல்லைங்களா, டீ வந்துட்டு டீ ஹாஃபாக எடுத்துருக்கோம், ஏன்னா half life டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இனிஷியல் இந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம கான்சன்ட்ரேஷன் எக்ஸாக்டாக half வரணும் இல்லைங்களா. ஸோ இது என்ன எடுத்துருக்கோம், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இது A is equal to A0/2 கான்சன்ட்ரேஷன் ப்ராக்கெட்டில். இப்போ அதை நம்ம வந்துட்டு மெயின் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு A0 கேன்சல் ஆயிரும், டிவைடட் பை 2 இங்கே மேலே வரும். ஓகேவா? ஸோ K is equal to 2.303/T½ log of 2. ஓகேவா? log of 2 வேல்யூ வந்துட்டு என்னது நம்மளுக்கு 0.3010. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இது இன்ட்டு பண்ணிவிட்டு டிவைடட் பை T½ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இது இன்ட்டு பண்ணும்போது 0.6932 கிடைக்கிது பை T½ அப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த T½ எடுத்துகிட்டு இங்கே வரும், K வந்துட்டு டினாமினேட்டரில் வருது. ஓகேவா? இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது T½ is equal to 0.6932/K. இதுதான் half life of first order reaction. ஓகேவா? இப்படி தான் இது டிரைவ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு Arrhenius equation. மோஸ்ட் ரியாக்ஷன் ஹேப்பன் அட் ஹையர் டெம்பரேச்சர். நிறைய ரியாக்ஷன் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் நம்மளுக்கு நடக்காது, மோஸ்ட் வந்துட்டு ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ Arrhenius gave the relation between rate constant and temperature. ஓகேவா? இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட்டும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் கொடுத்தது மட்டும்தான் வந்துட்டு Arrhenius ஈக்குவேஷன். நம்மளுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்க்கும் டெம்பரேச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு AE எக்ஸ்போனென்ஷியல் டு த பவர் ஆஃப் EA/RT அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷனாக இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு Arrhenius கொடுத்துருக்காங்க. இதில் EAனா வந்துட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும் அந்த ரியாக்ஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு. அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? R வந்துட்டு ரேட் கான்ஸ்டன்ட், T வந்து டெம்பரேச்சர். ஓகேவா? இதுதான் வந்துட்டு Arrhenius ஈக்குவேஷன். இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு சைட்லையும் நம்ம லாக் எடுத்துக்கலாம். ஓகேவா? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், ln K is equal to ln A minus ln of E to the power of EA/RT. ஓகேவா? ஸோ லானும் E வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? எக்ஸ்போனென்ஷியலும் லானும் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன வரும், EA/RT அப்படி கீழே வந்துடும். ஸோ ln K is equal to ln A minus EA/RT. இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ EA/RT இங்கே வந்திருக்கு. இப்போ அட் டைம் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, டைம் வந்துட்டு T1 எடுத்திருக்கோம், அந்த ரேட் கான்ஸ்டன்ட் வந்துட்டு K1 எடுத்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் ln K1 is equal to ln A/EA/RT1. ஓகேவா? டெம்பரேச்சர் 1. இப்போ சப்போஸ் at time is equal to T2 and rate constant is equal to K2. அப்போ ln K2 is equal to ln A minus EA/RT2. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. இது ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 4 - 3 இந்த ஹோல் ஈக்குவேஷன் மைனஸ் இந்த ஹோல் ஈக்குவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ln K2 minus ln K1 is equal to ln A கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ மைனஸ் EA/RT2 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ். ஸோ ப்ளஸ் EA/RT1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ K2 minus K1 இருக்கு இல்லைங்களா, ஸோ அது K2/K1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இங்கே வந்துட்டு EA/R காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துகிட்டு T டேர்ம்ஸ் மட்டும் ப்ராக்கெட்டில் வச்சுருக்காங்க. 1/T1 minus 1/T2. ஓகேவா?
ln வந்துட்டு இப்போ லாகாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணும் 2.303 log போட்டு k2/k1 equal to EA/R. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது LCM எடுத்திருக்காங்க ஓகேவா. இந்த LCM எடுக்கும்போது என்ன கிடைக்குது T2 minus T1/T1 into T2 அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் கிடைக்குது. இப்போ வந்துட்டு இதை மட்டும் இந்த சைடு வச்சுருக்காங்க log of k2/k1 மட்டும் இந்த சைடு வச்சுருக்காங்க. இந்த 2.303 இங்கே கீழே டினாமினேட்டருக்கு வந்திருக்கு. ஸோ EA/2.303R into T2/T1 into T2. அப்போ நம்மளுக்கு டைம் டிஃபர் ஆகும்போது ரேட் கான்ஸ்டன்ட்டு எப்படி டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும்போது ரேட் கான்ஸ்டன்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு அதை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் ஓகேவா. இதுதான் வந்துட்டு அரியனியர்ஸ் ஈக்குவேஷன்.